2 செகண்ட் ப்ரேயர் இயேசு கிறிஸ்துவின் ரொட்டேட் இருக்கும். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம தேவனுடைய நாமத்தை ஆராதிக்க போறோம். ஒரே ஒரு பாடலை பாடி சந்தோஷமா அவருடைய சமூகத்துல களி கூர்ந்து இன்னைக்கு தேவன் நம்ம கிட்ட என்ன பேச போறாரு அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ கரங்களை தட்டி ஆராதிக்காம் நமக்கு ஆராதிக்காம் நாதன் நன்மைகள் தியானிச்சுட்டு அந்த பாடலை சேர்ந்து பாடலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Lord. 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 We need your presence Lord. கர்த்தாவே, கர்த்தருடைய யுத்தத்தில் நாங்கள் நிற்கும் பொழுது கலங்கிட தேவையில்லை. கரங்களை உயர்த்தி ஆராதித்தால் மாபெரும் வெற்றியை தருவேன்னு சொன்னீங்கள் ஆண்டவரே. மனம் இறங்குகிற தெய்வம் இப்பொழுது எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களுடைய துதி ஆராதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா. உமக்கு அது பிரீதியாக இருக்கட்டும். நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென். 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 ஆராதிக்காம் நமக்கு ஆராதிக்காம் நாதன் நன்மகள் தியானிச்சிடாம் கரங்கள் உயர்த்தி நன்னி சொல்லாம் ஆதரம் துறந்தொன்னை பாடி வாழ்த்தாம். ஆராதிக்காம் நமக்கு ஆராதிக்காம் நாதன் நன்மகள் தியானிச்சிடாம் கரங்கள் உயர்த்தி நன்னி சொல்லாம் ஆதரம் துறந்தொன்னை பாடி வாழ்த்தாம். ஹல்லேலூயா. 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 இயேசுவின் இரத்தம் இன்னின் பாவம் மாய்ச்சலோ. இயேசுவின் இரத்தம் இன்னின் சாபம் நீக்கியல்லோ. அவன் கரதலத்தில் என்னை வகிக்குன்னதால் அவன் கரதலத்தில் என்னை வகிக்குன்னதால் എനിക്കാകുലം ലേശമില്ല. എനിക്കാകുലം ലേശമില്ല. ഹല്ലേലൂയ. 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 ആത്മാവിനാൽ ബലമോ എന്നിൽ നിറച്ചിടണേ. സ്നേഹത്താൽ എല്ലാം ചെയ്യുവാൻ ശക്തി പകർന്നിടണേ. ആത്മാവിനാൽ ബലമോ എന്നിൽ നിറച്ചിടണേ. സ്നേഹത്താൽ എല്ലാം ചെയ്യുവാൻ ശക്തി പകർന്നിടണേ. ആത്മനദിയിൽ നിത്യം നവ്യമാകുവാൻ ആത്മനദിയിൽ നിത്യം നവ്യമാകുവാൻ എന്നെ സമ്പൂർണം സമർപ്പിക്കുന്നു. എന്നെ സമ്പൂർണം സമർപ്പിക്കുന്നു. ഹല്ലേലൂയ. 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 ഹല്ലേലൂയ.
പാടാം, ആദരം തുറന്നുണ്ണை പാടി വാഴ്ത്താം. ഹല്ലേലൂയ 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 hallelujah hallelujah. Yes, Holy Spirit, we welcome you, Lord. We welcome you, Lord. We praise you, we exalt you, Lord. Oh, thank you, Jesus. Thank you, Jesus. இயேசப்பா, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் அப்பா, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. இந்த நல்ல நேரத்தில் உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, அப்பா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் களி கூற. ஹல்லேலூயா. அப்பா, நீங்க தந்த ஒவ்வொரு கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நல்ல நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை ஒருமித்து கூட்டி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது எங்க மத்தியில நீங்க பிரசன்னமாய் இருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை உம்முடைய கிருபையினால நிறைத்திருக்கிறீங்க, நன்றி அப்பா. உம்முடைய வல்லமையினால நிறைத்திருக்கிறீங்க, நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால நிறைச்சிருக்கீங்க, நன்றி ஆண்டவரே. ஒரு விசை நம்ம ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயத்தின் விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை எல்லாவற்றையும் அவர் நமக்காய் செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் இங்கே வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல இப்பொழுது எங்கள் மத்தியிலே செய்யப்படுவதாக. கர்த்தர் விரும்புகிற காரியம் இங்கே நடக்கப்படுவதாக. எங்க ஒவ்வொருடைய இருதயத்திலேயும் இன்னைக்கு கர்த்தர் என்ன வார்த்தையை பேச போறீங்களோ அந்த வார்த்தை நல்ல நிலத்துல விழுந்த விதையாக 100 மடங்கு 60 மடங்கு 30 மடங்கு பலன் தருவதாக. அப்பா, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்கள்ல கூட நம்ம சாலமோன் தனக்குடைய ஞானம், தேவனிடத்துல என்ன கேட்கணும், ஞானத்தை கேட்கணும், அது எப்படி கேட்கணுங்கிற காரியத்தை கடந்த முறை நம்ம பார்த்தோம். இந்த நாள்ல கூட தேவன் நம்ம இடத்துல ஒரு அருமையான வார்த்தையை பேச போகிறார். பைபிள்ல 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 1:7. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் என்ன கொடுத்திருக்காரா? பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. இந்த காலகட்டத்துல எல்லாருக்கும் என்ன இருக்கு? ஒரு வகையான பயம். என்ன இருக்கு? எல்லாருக்கும் பயம். பயம் அப்படிங்கிறது பைபிள் நமக்கு சொல்லுது, இட் இஸ் a kind of spirit. பயப்படுகிறது ஒரு ஆவி அப்படின்னு சொல்லி நமக்கு பைபிள் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஸோ பயப்படுகிறவன் பாதாளத்திற்குரியவன் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஸோ பயம் அப்படிங்கிறது இட் அ கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட், அது ஒரு வகையான ஆவி. நமக்கு தேவன் எவ்வகையான ஆவியை கொடுக்கல? பயமுள்ள ஆவியை கொடுக்கல. அதுக்கு பதிலாக தேவன் நமக்கு எப்பேற்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறார்? பலம். பலம்னா என்னது? பவர், ஸ்ட்ராங், எனர்ஜெட்டிக், ஒரு ஸ்ட்ரென்த்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 2வது என்ன கொடுத்திருக்கிறாரா? அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். லவ், எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிட், கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட் நமக்கு கொடுத்திருக்கிறாராம். 3வது தெளிந்த புத்தி உள்ள ஆவி. தெளிந்த புத்தின்னு என்னன்னா பேலன்ஸ்டு மைண்ட். பேலன்ஸ்ட் மைண்ட். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம எப்படி பக்குவமா நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேலன்ஸ்ட் மைண்ட், ஒரு டிசிப்ளினா நம்ம எப்படி இருக்கணும், ஒரு காம் மைண்ட் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த நாள்ல தேவன் நமக்கு கூட பேசுற ஒரு வார்த்தை என்னன்னு சொல்லி கேட்டா, இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு பயம் இருக்கலாம், தேவன் அற்றவர்களுக்கு பயம் இருக்கலாம், கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு பயம் இருக்கலாம், நாளைக்கு என்ன செய்ய போறனோ அப்படின்னு எதிர்காலத்தை குறித்து ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி, இல்லைன்னா ஒரு எனக்கு யாருமே இல்லைன்னு ஒரு அனாதை மனப்பான்மையில யாராவது இருந்தோம் அப்படி சொன்னா
அவங்களுக்கு பயம் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேன், நம்ம அனாதைகள் கிடையாது. நமக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம அப்பா யாருன்னா அவர் ஒரு பெரிய ராஜா. நம்மளை படைச்சதே நம்மளுடைய அப்பா தான். ஸோ நமக்கு ஒரு அப்பா இருக்கும்போது நம்ம எந்த காரியத்தை குறித்து என்ன பண்ண வேண்டியதில்லை, பயப்பட தேவையே இல்லை. ஹல்லேலூயா. பைபிள்ல ஒரு அருமையான ஒரு இன்சிடென்ட் ஒன்று இருக்கு. எஸ்தர் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு பைபிள். எஸ்தரின் சரித்திரம், புக்கோட பேரே எஸ்தரின் சரித்திரம். ஸோ அந்த புக்ல பார்த்தா ஆண்டவர் தானா இறங்கியோ இல்ல பேசியோ எதுவும் நடந்த மாதிரி அந்த புஸ்தகத்துல எங்கேயுமே இல்லை. ஆனா இந்த எஸ்தரை குறித்து பேசும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய ப்ராப்ளம் நடக்குது யூதர்களுக்கு எகெயின்ஸ்டா. அப்போ அங்க மொர்தெகாய்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் சொல்றாரு, எஸ்தர் நீ ராஜாத்தியா இருக்க, நீ ராஜா கிட்ட போய் விண்ணப்பம் கேளு, இந்த மாதிரி யூதர்கள் எல்லாம் கொலை செய்யறதுக்கு ஒரு சதி திட்டம் நடந்துட்டு இருக்கு, நீ போய் ராஜா கிட்ட அந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு சொல்லி ராஜா கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் பயப்படல. அவங்க சொல்றாங்க, நான் எப்படி போய் கேட்கறது, ராஜா இன்னும் என்ன கூப்பிடவே இல்லையே, ராஜா கூப்பிடாம நான் போனேன்னா எனக்கு ஆபத்து, அதனால நான் என்னால இப்ப போக முடியாதுன்னு அவங்க ஒரு பயம், ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கும்போது மொர்தெகாய் சொல்றாரு, நீ இன்னைக்கு ராஜாத்தியா இருக்கிறேன்னா அது தேவன் உன்னாங்க கொண்டு போய் வச்சிருக்காரு. எதனால, நாளைக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் நடக்கணும், மூலமா அது நடக்கணும்னு அவர் வச்சிருக்கிறாரு. நீ செய்யலினாலும் பரவாயில்ல, தேவன் வேற யாரையாவது கொண்டாகிலும் தானா செய்ய வேண்டிய காரியத்தை தன்னுடைய பிள்ளைங்களுக்கு செய்து முடிப்பார்னு சொல்லும் போது அந்த எஸ்தர் ராஜாத்தி ஞானமா, அதாவது தெளிந்த புத்தின்னு இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா, அதே மாதிரி அந்த அம்மா சொல்றாரு, ஓகே மொர்தெகாய் அவங்களோட சித்தப்பா சொல்றாரு, நீங்க சொல்றபடி நான் செய்யறேன், எனக்காக நீங்க என்ன பண்ணுங்க, போய் உபவாசம் பண்ணி பிரேயர் பண்ணுங்க, நீங்க பிரேயர் பண்ணுங்க, நான் பிரேயர் பண்றேன், எல்லாரும் பிரேயர் பண்ணலாம், திரும்ப நான் தைரியமா போய் நான் எங்க நிக்கிறேன், ராஜா சமூகத்துல நிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. நம்ம பயப்படும் போது நம்மளால எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அது சின்ன விஷயமா, ஈவன் ஒரு டிரைவிங், ஒரு 2 வீலர், ஒரு 4 வீலரா கூட இருக்கட்டும், பயப்பட்டா நம்மளால என்ன பண்ண முடியாது, கத்துக்கவே முடியாது. ஸோ அந்த பயத்தை எல்லாம் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், ஓரங்கட்டிட்டு தேவன் பைபிள்ல சொல்றாரு, உனக்கு நான் தைரியமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன், பலமுள்ள ஆவியை நான் கொடுத்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதை நம்மளுடைய மைண்ட்ல நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும், வைக்கணும். ஹல்லேலூயா. ஸோ இன்னும் பைபிள் சொல்லுது, பரலோக ராஜ்யம் இல்லை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா பயப்பட்டா போக முடியாதான். வெளிப்படுத்தல்னு ஒரு விசேஷம் இருக்கு பைபிள்ல, அங்க சொல்லியிருக்காரு நிறைய காரியங்கள், யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அதுல ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா பயப்படுகிறவன் கூட எங்க போக முடியாதான், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாதான். எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலை பாருங்க. அதனால தயவு செய்து நம்ம பயப்படுறதுக்கு எந்த விதமான தேவையுமே இல்லை. எதை குறித்தும், எந்த காரியத்துக்கும், நம்ம ஃபேமிலி ஆகட்டும், இல்லை நம்ம பர்சனல் ஆகட்டும், இல்லை நம்ம பிள்ளைகளாகட்டும், எதிர்காலமாகட்டும், இல்லை இப்போ இருக்கிற இந்த உலக சூழ்நிலையாகட்டும், எதுவாக இருந்தாலும், இல்லை நம்ம வியாதி படுக்கையில் நம்ம இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும், பண பிரச்சனைகள், நாளைக்கு அவங்க கேட்டால் நான் என்ன செய்யட்டும், இல்லை இனி ஒரு வாரத்தில் இந்த மாதிரி இருக்கே நான் என்ன பண்ணட்டும், நீங்கள் எதை குறித்து என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. நமக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. அந்த அப்பா நமக்கு பயப்படுகிற ஆவியை கொடுக்கல, அதுக்கு பதிலாக எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுடா மகனே அப்படின்னு நம்மளை தோலை தட்டி கொடுக்கிற ஒரு அப்பா நமக்காக இருக்கிறார். நன்மை நம்ம செய்யும் போது கட்டாயம் நமக்கு அதுக்குரிய பலன் நமக்கு கிடைத்தே தீரும். இதான் பலமுள்ள ஆவி. 2வது அன்பு. நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறாருன்னு பைபிள் சொல்லுது. நான் ஒருத்தர்கிட்ட அன்பா இருக்கும்போது, அதாவது என் ஃப்ரெண்டு கிட்ட நான் அன்பா இருக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா ஒருத்தர் எனக்கு எகெயின்ஸ்டா ஏதாவது செய்யும் போது அவங்க கிட்ட நான் போய் அன்பு காட்டணுங்கும் போதுதான் அந்த அன்பு அந்த இடத்துல கொஞ்சம் தடுமாறும். அவங்க என்ன அப்படி பேசியிருக்காங்க, நான் எப்படி அவங்க கிட்ட போய் அன்பு காட்ட முடியும், அப்படி நம்ம நிறைய நேரங்கள்ல ஸ்டம்பிள் ஆயிடுறோம். ஆனா வசனம் சொல்லுது, யாரா இருந்தாலும் உன்னை நீ நேசிக்கிறது போல நீ என்ன பண்ணணும், பிறனையும் நேசி. ஆண்டவருடைய மிகப்பெரிய கட்டளையில் அது ஒண்ணு. நம்மளை எப்படி நம்ம நேசிக்கிறோமோ அதே மாதிரி பிறன்னா மற்றவர்கள், அவன் உனக்கு நன்மை செய்தாலும் சரி தீமை செய்தாலும் சரி எல்லாரையும் நீ நேசிக்கணும். ஏன்னு சொல்லி கேட்டா தேவன் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவில சிலுவையில் அரைஞ்சவங்களை கூட இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா, மன்னித்தார். மன்னிக்கிறது மட்டும் இல்ல, மறந்தார். ஹல்லேலூயா. எசேக்கியா அண்ணன் இருக்காரு, எசேக்கியா பிரான்சிஸ் அண்ணன், அவர் அடிக்கடி சொல்லுவார், இந்த நம்ம அன்பு காட்டுறதுக்காக சொல்லி அவர் சொல்லுவார், யாராவது உனக்கு எகெயின்ஸ்டா ஏதாவது பண்ணிட்டாங்க, இல்லை உனக்கு முன்னாடி ரொம்ப உன்னை திட்டி உன்னை துன்புறுத்துற மாதிரி ஏதாவது செய்துட்டாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணக்கூடாது, அந்த ஆள்கிட்ட நீ என்ன பண்ணக்கூடாது, கோபப்படக்கூடாது. அந்த ஆள் மேல உன்னுடைய எல்லா விதமான எமோஷன்ஸையும் நீ காட்டக்கூடாது. அதை அண்ணன் எப்படி சொல்லுவான்னா, ஆளை பார்த்து சிரி, ஆவிய பார்த்து
முறை அப்படின்னு அண்ணன் சொல்லுவார் அடிக்கடி. ஸோ எந்த பர்சனோ அந்த பர்சனை பார்த்து நம்ம என்ன பண்ணணும், சிரிக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லாருமே தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கோம். நம்ம ஒரு வகையில் எல்லாருமே சகோதர சகோதரிகள். ஸோ அதனால ஆளை பார்த்து நம்ம என்ன பண்ணணுமாமா, சிரிக்கணுமாமா. ஆனா அது பின்னாடி இருந்து அந்த கோபப்படுத்துற அந்த ஆவி இருக்கு பாத்தீங்களா, அதை பார்த்து நம்ம என்ன பண்ணணுமாமா, முறைக்கணுமாமா. ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு எல்லாமே ஆப்போசிட் நடந்துட்டு இருக்கு. யார் நமக்கு முன்னாடி இருக்காங்களோ அந்த ஆளை, ஹல்லேலூயா. அதனால எப்பொழுதும் யாரா இருந்தாலும் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸையோ நம்ம ஃபேமிலி சர்க்கிளை நேசிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா நமக்கு துரோகம் பண்றவங்களை நேசிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனாலும் பைபிள் நமக்கு சொல்லுது நேசி, அதுதான் உண்மையான அன்பு. அதுக்கு தான் தேவன் வந்து அந்த வகையான அன்பின் ஆவிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். மூன்றாவது தெளிந்த புத்தி உள்ள ஆவி. தெளிந்த புத்தி உள்ள ஆவி எந்த சூழ்நிலையில எதை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல நாலேஜையும் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, நமக்கு கொடுத்திருக்கிறார். நீதிமொழிகள்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, அதுல சொல்லியிருக்கு, ஒரு இடத்துல நீ வந்து வழக்காட போகும்போது பதட்டமா போகாத. நீ ரொம்ப பதட்டமா போனேன்னா உன்னால அந்த காரியத்தை வெற்றியா ஜெயமா இது பண்ண முடியாது. உனக்கு பின்னாடி ஒருத்த வந்து அவன் ரொம்ப உத்தமனா உன்னை காட்டிட்டு போயிடுவான். அதனால நீ என்ன பண்ணாத, எங்க போக பதட்டமா போகாத, நிதானமா எதை செய்தாலும் நீ நிதானமா செய் அப்படின்னு சொல்லி நமக்கு நீதிமொழிகள்ல கற்றுக்கொள்வது. தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்காரா, கொடுத்திருக்கிறார். எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் செய்யக்கூடாது. எதுவா இருந்தாலும் ஒரு 2 செகண்ட் அதை பத்தி நம்ம யோசிக்கணும். யோசிச்சு ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இப்படி இருக்கு, நான் என்ன பண்ணட்டும், எனக்கு தெரியல, நான் சுயமா நான் முடிவு பண்ணேன்னா அது பெரிய எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, அதனால நீங்க இந்த காரியத்தை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட எந்த காரியமா இருந்தாலும் அவர் கையில ஒப்பு கொடுத்துட்டு நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களா நம்ம நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கூட அந்த ஸ்டெப் எப்படி இருக்குன்னா ஒரு வெற்றி உள்ள ஸ்டெப்பா இருக்கும். ஹல்லேலூயா. தோல்விகளை எல்லாம் ஆண்டவர் வந்து ஜெயமாக நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றி தருகிறார். ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இனிமேல் எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். ஏன்னா நமக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. நான் எப்படி இருக்கணும்னா, நான் ரொம்ப பலசாலினா நான் வந்து சரீர பிரகாரமா சொல்ல, நம்முடைய மைண்டு, நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய திங்கிங், நம்ம மைண்டை பத்தி தான் அதில் சொல்லியிருக்கேன், அது ரொம்ப பலமா இருக்கணும். 2வது நம்ம அன்பு காட்டணும் எல்லார் இடத்துலயும். 3வது தெளிந்த புத்தி உள்ள ஆவி நமக்கு வேணும். ஹல்லேலூயா. இனி நான் விசுவாசிக்கிறேன், இன்னையில இருந்து இனிமேல் நம்ம எந்த காரியத்தை குறித்து என்ன பண்ண வேண்டியதில்லை, பயப்பட தேவையில்லை. அதுக்கு பதிலாக நமக்கு அப்பா இருக்காரு, நம்ம தைரியமுள்ள ஆவியோடு நம்ம இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம தேவனுடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுப்பா, இப்பொழுது நாங்கள் கேட்ட இந்த வார்த்தையின்படி நீங்க எங்களுக்கு பயப்படுற ஆவியை கொடுக்கல ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உலகம் ஃபுல்லா பயம் இருந்தாலும் எங்களுக்குள்ள பயம் இல்லை, அதுக்கு பதிலாக தேவன் எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்துருக்கிறீங்க, அதற்காக நன்றி. எங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறீங்கப்பா, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்குள்ள அன்பை விதைச்சிருக்கிறீங்கப்பா, அதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த்தை எங்களுக்குள்ள கொடுத்துருக்கிறீங்க, பலத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தெளிந்த புத்தி அப்பா. நிறைய நேரங்கள்ல நாங்க தவறுதலா டபுள் மைண்டடா செய்யற நிறைய காரியங்கள் தவறுதலா முடிந்துருது. ஆனா இப்பொழுது நாங்க விசுவாசிக்கிறோம், தேவன் எனக்கு தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறாரு. நான் கர்த்தரிடத்துல காரியத்தை ஒப்பு கொடுத்து நான் அதை செய்யும் பொழுது நிஜமாகவே என்னால தெளிந்த புத்தியோட ஒவ்வொரு காரியங்களையும் நான் நேர்த்தியாய் நடத்த முடியுங்கிற அந்த ஒரு அறிவை இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இன்று முதல் எங்க வாழ்க்கையில, எங்க மனசுல, எங்களுடைய மைண்ட்ல இருந்த எல்லா விதமான பயமும் போனதற்காய் நன்றி ஆண்டவரே. எல்லா நெகட்டிவ் சிந்தனைகளும் எங்க மைண்ட்ல இருந்து போனதற்காய் நன்றி ஆண்டவரே. இப்பொழுது எங்களுக்குள்ள அந்த உற்சாகத்தின் ஆவியானவர், தைரியத்தின் ஆவியானவர், பலத்தின் ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்த கிரியை நடப்பிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எதை குறித்து எங்களுக்கு கவலை இல்லை. தேவன் எங்களுக்கு கவலைப்பட சொல்லவே இல்லை, கவலைப்படவே தேவையில்லை.
இல்லை, அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும் நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. அதற்காய் நன்றி அப்பா. இனி நாங்க பயப்பட போவது இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாமா? நான் இனி பயப்பட போவது இல்லை. எந்த காரியத்தை குறித்தோ எதை குறித்து நான் இனி பயப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு பயமுள்ள ஆவி இல்லை. அதற்காய் தேவனுக்கு நன்றி. தேவன் எனக்கு பயத்தை கொடுக்கல, அதற்காய் நன்றி. தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறீங்க, அன்பை கொடுத்திருக்கிறீங்க, பலத்தை கொடுத்திருக்கிறீங்க அப்பா. அதற்காய் நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. எங்க வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் நாங்க ஜெயமாய் நடத்த போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது அண்ணன் நம்ம கூட ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்ன அப்படின்னா என்னன்னு கேட்டா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், தேவனை நான் ஆராதிக்கிறேன், அந்த போல நிறைய காரியங்கள் இருக்கு. தேவன் அப்படின்னா எல்லா தேவனும். ஹல்லேலூயா. நான் தேவனை ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இது வந்து நிறைய இடங்கள்ல ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையா பயன்படுத்தப்படுற மாதிரி நமக்கு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி பண்ணிட்டாங்க நிறைய மீடியாக்கள்ல, மற்ற காரியங்கள்ல அந்த வார்த்தை வந்து ரொம்ப நெகட்டிவா அதை பயன்படுத்துற மாதிரி செஞ்சுட்டாங்க. அதான் விஷயம். ஆனா அது உண்மையிலேயே தேவனை நான் ஆராதிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. இப்ப சொல்லாம எல்லாரும் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. Thank you Holy Spirit. அப்பா, இந்த ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இங்க அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் தேவனுடைய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இங்க ஒவ்வொருவர் மேலேயும் கிரியை செய்யட்டும் என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாளுக்குரிய முழு ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாளுக்குரிய புதிய கிருபைகள், புதிய புதிய நன்மைகள், எதெல்லாம் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீங்களோ எல்லா காரியத்தையும் தேவன் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார், இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லார் மேலையும் தேவ கிருபை வழிநடத்தல் இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சகல ஆசீர்வாதங்களினாலும் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. மீதியான எல்லா வேலைகளும் தேவனுடைய ஆவியானவர் உலாவி எல்லா காரியங்களையும் செவ்வாய்ப்படுத்த போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த மைண்ட் கேட்கிற இந்த மைண்ட் இப்பொழுது ஒருநிலைப்படுவதாக. எல்லா சிந்தனைகளையும் நாங்கள் வேறறுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும். கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் எல்லா சிந்தனைகளையும் இப்பொழுது வேறறுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வெளியே போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. தேவனுடைய சிந்தை இங்கே ஒருநிலைப்படும். எங்களுடைய எல்லா சிந்தைகளும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய சிந்தனைகளும் தங்கள் வாழ்க்கையை பற்றி இல்லாதபடிக்கு இந்த நிமிடங்களில் ஒரு 15 நிமிடம் தேவனுடைய சமூகத்துல வீட்டிருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஓகே, எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாள்ல? எல்லாம் ஓகே. சந்தோஷமா இருக்கும் பொழுதுதான் ஒரு காரியத்தை நம்ம கேட்க முடியும், ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு நன்மையான காரியத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, ஓகே, நான் இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ வந்து நம்ம ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரை நமக்கு யாராவது ஒருத்தர் கிஃப்ட் பண்றாங்க. ஓகே, அது கிஃப்ட் பண்ண உடனே அது அப்படியே ஷோரூம்ல இருந்து வெளியே வருது. இப்போ ஒரு சமீபத்தில் ஒருத்தர் ஷோரூம்ல இருந்து வெளியே எடுத்துட்டு இருந்தாரு, பாத்தீங்கன்னா வீடியோ. ஒரு காரை ஷோரூம்ல இருந்து வெளியே எடுக்கும் போது போய் டம்முன்னு போய் ஒரு செவத்துல அடிச்சு ஏர் பேக்ல ஓப்பன் ஆயிடுச்சு இல்ல? ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன், நமக்கு ஒரு புதுசா ரோல்ஸ் ராய்ஸ் காரை ஒருத்தங்க நமக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கிஃப்ட் பண்ண காரை வாங்க உங்களுக்கு கொண்டு போய் காமிக்கிறேன். ரோல்ஸ் ராய்ஸ் கார்லாம் அப்படியே ஒரு நல்ல கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ரிமோட் இது பண்ணும்போது அது அப்படியே அந்த கவர்லாம் ஓப்பன் ஆகும். அப்போ அது ஓப்பன் ஆகும்போது நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஏன்னா அது யாரோட பேர்ல புக் ஆயிருக்கு? நம்ம பேர்ல புக் ஆயிருக்கு. நம்ம பேர்ல புக் ஆயிருக்கிற அந்த காரை அப்படியே ஓப்பன் பண்ணி காமிக்கும் போது நமக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும்.
அடுத்தது அந்த கீ நம்ம கையில வரப்போகுது, அந்த காரை நம்ம ஓட்ட போறோம் இல்ல. அதுக்கப்புறம் காரியங்கள், ரோல்ஸ் ராய்ஸ் கார் நமக்கு வருது அப்படின்னா அதுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு இருக்கும். ஹல்லேலூயா. அப்படின்னா அந்த காரை நிறுத்துறதுக்கு ஒரு பெரிய பங்களா இருக்கும், ஒரு பெரிய ஏரியா நமக்கு இருக்கும், நிறைய ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, அதை ஓட்டுறதுக்கு டிரைவர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? ரோல்ஸ் ராய்ஸ் காரு கிடைக்கும். ஓகே, இப்போ நாங்கள் இங்கே நிறைய பார்த்துருக்கோம், இங்கெல்லாம் ரோல்ஸ் ராய்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து அவங்க நிறுத்துறதுக்கு மற்ற காரியங்களெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு தான் அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை அவங்க இது பண்ணுவாங்க. அதே போல தேவன் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு நம்மளை தகுதிப்படுத்திட்டே வர்றாரு. ஹல்லேலூயா. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா அந்த ப்ராசஸ்ல இருக்கோம். we are under process. என்ன ப்ராசஸ்? ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்கிறார்களோ, ஏன் நம்ம இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம்? ஏன் வந்து இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கு, நல்ல வசதியான காரியங்கள் எல்லாம் இருக்கு, நம்ம அப்படியே ஜாலியா இருந்துட்டு போகாம ஏன் இதை நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஆல்ரெடி ஐ ஹேவ் ரோல்ஸ் ராய்ஸ் கார். ஹல்லேலூயா. நான் ஆல்ரெடி அந்த காரை பெற்றிருக்கிறதுனால நான் என்ன சொல்றேன், இந்த காரை நீங்களும் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பேசுறேன். ஹல்லேலூயா. அப்போ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன், அதே ஆசீர்வாதத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு தேவ பிள்ளைகள் எல்லாம் சிரமப்படுறாங்க. அவங்களுக்கு ஏன் ஆன்லைன்ல கஷ்டப்படணும், ஏன் வந்து லைவ் போட்டுட்டு இது பண்ணணும், பெருமை இது பண்ணிக்கிறக்கா? இல்ல, நான் பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை எல்லா சகல ஜனங்களும் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த காரியத்தை குறிச்சு கஷ்டப்படுறாங்க. ஹல்லேலூயா. கஷ்டப்படல, அதாவது இதை இயேசு கிறிஸ்து சிலுவையை சகித்தார். எதுக்கு சகித்தாரு? எதுக்கு சகிச்சாரு? எதுக்கு அதை சகிச்சாரு? எபிரேயர் 12. தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தை இன்னும் வாசிக்கல இருக்கு. அவர் தமக்கு முன்பாக வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, அவர் தமக்கு முன்பாக முன் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. ஹல்லேலூயா. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில இப்போ சில இதுல படிங்க, വിശ്വാസത്തിന്റെ നായകനും പൂർത്തിവെക്കുന്നവനുമായ യേശുവിനൊപ്പം തന്റെ മുൻപിൽ വെച്ചിരുന്ന സന്തോഷം ഓർത്തവൻ അവമാനം അലക്ഷ്യമാക്കി ക്രൂശിനെ സഹിക്കുകയും ദൈവസിംഹാസനത്തിന്റെ വലതുഭാഗത്തിരിക്കുകയും ചെയ്തു. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல வலது பாரசத்துல வீற்றிருக்கும். அப்போ ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. ராஜா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவே தேவன் இப்பொழுது இந்த காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஆமென். ஏன் நான் இப்போ ஒரு சங்கடமான சூழ்நிலையில போறேன், ஏன் வந்து ஒரு சின்ன கஷ்டம் என் லைஃப்ல இருக்கு, சின்ன கஷ்டமா நிறைய பேருக்கு இந்த கொரோனாவால பெரிய கஷ்டம் இல்ல, லாக்டவுன் பீரியடோ அது இது நிறைய காரியங்கள்னால நம்ம ரொம்ப கஷ்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் நான் ஒரு காரியத்தை இப்ப சொல்லுகிறேன், தேவன் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை முன்னிட்டு சொல்லுகிறேன், தேவ சபைகள் பெருகும்படியாக. ஹல்லேலூயா. இந்த காரியம் நினைச்சிட்டு இருக்கு, கொரோனா வந்து எல்லா ஆலயங்கள் எல்லா காரியங்கள் எல்லாம் மூடி வச்சிருக்கு. இல்ல, இந்த கொரோனா ஒரு காரியத்தை செய்திருக்கிறது. எப்பொழுது இந்த கொரோனா எல்லாம் கம்ப்ளீட் ஆகுதோ, எப்பொழுது தேவ சபைகள் திறக்கப்படுகிறதோ, கோடி கோடியான ஆத்துமாக்கள் தேவனை தேடி வரப்போகிறார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்பதை கோடி கோடி நாவுகள் அறிக்கை செய்ய போகிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் இவன் நினைச்சிட்டு இருக்கான், பிசாசு என்ன நினைச்சான், அவ்வளவுதான் கிராஸ்ல வந்து இயேசு கிறிஸ்துவ போட்டு நசிப்பிச்சாச்சு, அவளை முடிச்சாச்சு, அவ்வளவுதான், இனிமேல் எதுவும் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான்.
ஆனால் அங்கதான் அவனுடைய தலை நசுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எப்ப கொரோனா வந்து அதை காரணமா காட்டி ஆலயங்கள் எல்லாம் க்ளோஸ் பண்ணி இப்பொழுது எல்லா ஜனங்களும் உள்ள இருக்கிறாங்களோ, இப்பதான் ஜனங்கள் எல்லாம் ரட்சிப்புக்கு அடையாளத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவங்க வந்து அந்த ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய அன்பையும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இனி சபைகள் தேசமெங்கும் பெருக போகிறது. ஹல்லேலூயா. தேவனும் எல்லா காரியத்திலையும் தேவனுடைய கரம் இருக்கிறத ஜனங்கள் பார்க்க போறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சும்மா அப்படியே சாதாரணமா போயிட்டு இருக்கும், ஒன்னும் தெரியாது. ஆனா ஒரு சின்ன இடர்பாடு வரும்போதுதான் தெரியும் நம்ம யாரு அப்படிங்கிறது. ஹல்லேலூயா. இப்ப நான் என்ன சொல்றேன், கோழி தன்னோட குஞ்செல்லாம் அப்படியே கூட்டிட்டு போயிட்டு இருக்குது. ஒரு உதாரணம் சொல்றேன். போயிட்டு இருக்கு. கோழி எவ்வளவு சாந்தமானது. கோழி தானே, அதுலயே கோழி தானே. ஓகே, கோழி ஒரு குஞ்செல்லாம் அதோட இதெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணுது, அப்படியே போயிட்டே இருக்கு. ரொம்ப சாந்தம். கோழி எவ்வளவு சாந்தம் இப்படின்னு சொன்னோம்னா இப்படி தெரிச்சு ஓடும்ல. அப்ப அவ்வளவு சாதாரணமான ஒரு கோழி, ரொம்ப சாதுவான ஒரு கோழி தன்னுடைய குஞ்ச ஒரு பருந்து வந்து தொட்டுச்சுன்னா, ஒரு ஈகிள் வருது வந்து அப்படியே அதோட தொடருக்கு வருது, அந்த கோழியோட பவர் அப்பதான் தெரியும். ஹல்லேலூயா. ஒரு கழுகு வந்து அந்த குஞ்ச தொடும் பொழுதுதான் அந்த கோழியோட பவர் என்னன்னு தெரியும். எவ்வளவோ பெரிய பருந்தாக இருந்தாலும் அந்த கோழி அதை ஒரே அடி அடிக்க பாருங்க. ஹல்லேலூயா. ஏன்? அந்த கோழிக்கு தெரியும் அதோட குஞ்சு தன்னுடைய குஞ்சு அப்படிங்கிறது. ஹல்லேலூயா. அதான் தேவனுக்கு தெரியும், இதெல்லாம் என்னோட குஞ்சு. ஹல்லேலூயா. இது என்னோட குட்டி, இதை யாரும் தொட முடியாது பாருங்க. ஹல்லேலூயா. அதனால நான் தெளிவா சொல்றேன், நம்மை எந்த வாதையும் அணுகாது. ஹல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஏன் அணுகாது? எனக்கு ஒரு தாய் கோழி இருக்குது. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு கோழி, எனக்கு ஒரு அப்பா இருக்காரு. அவர் இருக்கும் பொழுது என்னை ஒருவனும் தொட முடியாது. ஆமா, இப்படி செய்யும் பொழுது கூட, ஆனா இப்படி இந்த வாழ்க்கையில தான் இருக்கோம். இப்பதான் நம்ம அந்த வாழ்க்கைக்குள்ள வந்துகிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் எனக்கு தகப்பனா இருக்காரு, அவர் எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன நடக்குது, நம்ம வாழ்க்கையில திடீர்னு ஒரு அப்ஸ்ட்ரகிள் வருது, திடீர்னு ஒரு தடை வருது. இந்த தடை எப்படி, என்ன பண்றது, ஏது பண்றது அப்படி யோசிச்சுட்டு இருக்குல்ல. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஐயோ, அந்த குழப்பமே வேண்டாம். ஏன் இது என் வாழ்க்கையில வந்திருக்கு, ஏன் இந்த இது என் வாழ்க்கையில, உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களே, இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்ட எனக்கே இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறது உண்டு. இது எதனால அப்படின்னு கேட்டா, நாம் பயப்படுகிற காரியம் தான். இதுக்கு முன்னாடி சிஸ்டர் சொன்னாங்களே, பயப்படுகிற காரியம், பயத்தின் ஆவி என்ன பண்றோம், நம்ம உள்ள விட்டுறோம் சம்டைம்ஸ். ஏன் அந்த காரியங்கள் அவ்வளவு பலமா இருக்குது. பெரிய பூதாகரமான பிரச்சனை வரும்போது அப்ப நம்ம கிட்ட இருக்கிற தேவனை நம்ம மறந்துடுறோம். இப்ப கோழி வந்து திடீர்னு ஒரு பெரிய அந்த பருந்து வந்து கிட்ட வரும் பொழுது இந்த கோழி பயப்படுது, குஞ்சு பயப்படுதே தவிர தன்னுடைய தாய் இப்ப கோழி பக்கத்துலதான் இருக்குதுங்கிறத அது நினைக்க மாட்டேங்குது. அது இப்படியே பயப்படுது. ஹல்லேலூயா. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், தாய் கோழி இருக்க வரைக்கும் இந்த குஞ்சுகளுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஹல்லேலூயா. அதே போல இயேசு கிறிஸ்து நம்மளோட இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த தொந்தரவும் வராது. அப்படியே வந்தாலும் அதை நம்ம விட்டதாதான் இருக்கும், நம்ம அனுபவிச்சிருக்கோம் அதை. ஹல்லேலூயா. எடுங்க வாசிங்க, யாத்திராகமத்தின் புத்தகம் 23வது அதிகாரம் 23ல யாத்திராகமம், எக்ஸோடஸ், உற்பத்திக்கு அடுத்தது சொல்லு உற்பத்திக்கு அடுத்தது மலையாளத்துல அப்படி சொல்லி அது புறப்பாடு. சூப்பர். புறப்பாடு 23:25 இருந்து നിങ്ങളുടെ ദൈവമായ യഹോവയെ തന്നെ സേവിപ്പിൻ, എന്നാൽ അവൻ നിന്റെ അപ്പത്തെയും വെള്ളത്തെയും അനുഗ്രഹിക്കും. ഞാൻ രോഗങ്ങളെ നിന്റെ നടുവിൽ നിന്ന് അകറ്റിക്കളയും. ഗർഭമലസുന്നവളും മത്സ്യവും നിന്റെ ദേശത്ത് ഉണ്ടാകുകയില്ല. എന്റെ ആയുഷ്കാലം ഞാൻ പൂർത്തിയാക്കും. 28 വരെയും വാസിക്കും. എന്റെ ഭീതിയെ ഞാൻ നിന്റെ മുമ്പിൽ അയച്ചു. നീ ചെല്ലു നിൽക്കുന്ന ജാതികളൊക്കെ ഞാൻ പെരുപ്പിക്കുകയും നിന്റെ സകല ശത്രുക്കളെയും നിന്റെ മുമ്പിൽ നിന്ന് ഓടിക്കുകയും ചെയ്യും. നിന്റെ മുന്നിൽ നിന്നും ഹിവ്യനെയും കന്യാനെയും ഹിത്യനെയും ഓടിച്ചു കളയുവാൻ ഞാൻ നിനക്ക് മുമ്പായി കടന്നതിനെ അയക്കും. 28 வரைக்கும். 28 தமிழ்ல யாத்திராகமம் 23:28.
உன் முகத்திற்கு முன்னின்று லேவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்பினேன். குளவிகளே உனக்கு முன்னே ஓகே. இப்போ இதோட கான்டெக்ட் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்காக இது வந்து பைபிளை நிறைய படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்காக தெரியும், ஆனால் அது இப்போ ஆரம்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் இருந்துச்சு. ஓகே, ஒரு ப்ராமிஸ் கொடுத்திருந்தாரு ஆண்டவர். என்னன்னா, உங்களை அடிமைத்தனத்திலிருந்து கானான் தேசத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரியா? இப்ப அந்த கானான் தேசத்துக்குள்ள நிறைய சிலரெல்லாம் குடி வச்சிருக்காரு. அந்த 28 இருக்கிற சிலரெல்லாம் குடி வச்சிருக்காரு. யாரெல்லாம்? ஏவியரையும் கானானியரும் ஏத்தியரையும் வச்சிருக்காரு. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க உள்ள. ஏன் அவங்களெல்லாம் அங்க வச்சிருக்காருன்னா, அவங்களாம் ரொம்ப பயங்கரமான ஆளுங்க. ஹைட்டு வெயிட்டு பயங்கரமா இருப்பாங்க, செம்மையா இருப்பாங்க அது அவங்கெல்லாம். அப்ப அவங்களால உள்ள வச்சிருக்கிறாரு ஆண்டவர். ஏன் வந்து சிலர்லாம் உள்ள அந்த மாதிரி அனுமதிச்சிருக்காரு. நம்ம வாழ்க்கைக்குள்ள கூட பார்த்தா சில ஏத்தியர் இருப்பாங்க, கானானியர் இருப்பாங்க. ஏன்னா நம்ம பார்த்தா பயப்படக்கூடிய ஆளுங்க. அப்படின்னா, ஐயோ இவனை எப்படி நம்ம இது பண்றது, இவனை எப்படி இந்த இடத்துக்கு நான் எப்படி போறது, இந்த இடத்துக்கு நான் எப்படி போறது அப்படின்னு சொல்லி போறதுக்கு கூட பயப்படக்கூடிய ஆட்களை அங்க இருக்கிறாங்க. அவங்கள ஏன் அவர் அங்க வச்சிருக்காரு அப்படின்னா, நம்ம போனோம்னா சாதாரணமா ஒரு வீட்டை தான் கட்டுவோம். 2 BHK 2 பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு ஹால் இருக்கிற மாதிரி ஒரு வீட்டை கட்டுவோம். பெரிய ஒரு ஜெயிண்ட் எல்லாம் இருந்தானா அவன் எவ்வளவு பெரிய வீட்டை கட்டுவான், எவ்வளவு பெரிய வீட்டை கட்டுவான். அவன் பெருசா கட்டி வைக்கணும், பெரிய பெரிய காரியங்களை அவங்க செய்து வைக்கணும். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கிறாரு, அவனை அங்க குடி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க போய் அதை சுதந்திரித்து கொள்ளும்படியாக தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆல்ரெடி அங்க வச்சுட்டாரு. அல்லேலூயா. இனி நீ நிலத்தை தேடாத, இனி வீட்டை தேடு. அல்லேலூயா. அப்போ புதுசா கட்டின ஒரு வீடு அப்படியே கிடைக்க போகுது. அல்லேலூயா. யாருக்கும் அது தீர்க்க தரிசன வார்த்தை, இது ப்ரொஃபட்டிக் வேர்டு. கட்டின வீட்டுல நீ குடியிருக்க போற. ஒருத்தன் கட்டின வீட்டுல, வேற ஒருத்தன் கட்டின வீட்டுல நீ போய் குடி இருக்க போகிறாய். ஹல்லேலூயா. அப்ப வீட்டுக்கு கட்டுறதுக்கு நிலத்தை தேட வேண்டாம், நீ வீட்டை தேடினா போதும். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் பெருசா கட்டி வச்சிருப்பான் பாருங்க. நம்ம யோசிக்காதபடி அவன் கட்டி வச்சிருப்பான். நான் இந்த வீட்டை நான் யோசிக்கல, ஆனா அவன் கட்டி வச்சிருக்கான் பாருங்க, எவ்வளவு பெருசு. ஹல்லேலூயா. நமக்குன்னே ஆண்டவர் அந்த மாதிரி வச்சிருப்பாரு. ஆமென். அது போல ஆசீர்வாதங்கள் நமக்கு எப்பொழுதுமே உண்டு. நீ கட்டாத வீட்டிலே குடி இருப்பா. இதுதான் இன்னைக்கு ஆசீர்வாதம். அப்போ நீ போக மட்டும் இப்ப அந்த காரியத்தை ஏத்திரும் துரத்தை விட குளவிகளை உனக்கு முன்பே அனுப்பு. அப்ப நீ போகும் பொழுது அவங்கள பாக்குறாங்க, பெருசா இருக்கிறாங்க, அங்க இருக்காங்க, அங்க குடி இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நான் எப்படி போய் அவங்கள துரத்துறது? நான் சின்னதா இருக்கேன், அவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க, எப்படி துரத்துறது? அவர் சொல்றாரு, குளவி அனுப்பி கூட துரத்திடுவேன் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. குளவினா தெரியுமா? கொட்டுனா அப்படியே குழு குழுன்னு இருக்கும்ல ஒண்ணு, அதான். ஹல்லேலூயா. அப்போ ஒரு குளவியை அனுப்பி கூட உன்னோட எதிரியை அவர் சங்காரம் பண்ணிடுவார். ஆமென். நீ எதுவுமே முயற்சி பண்ண வேண்டாம். அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அன்னையில இருந்து. யாருக்குமே தீங்கு நினைக்காதீங்க, எல்லாருமே ஆசீர்வதிக்கிறவங்களா இருங்க. ஆனா அவர் நமக்காக எழுந்திருக்கும் பொழுது, அவர் நமக்காக செய்த காரியம் எப்படி இருக்கும்? நம்ம போய் யாரையும் எதிர்க்க வேண்டியதில்லை. அவர் உன்னோட எதிரிய ஒரு குளவியை அனுப்பி கூட அவர் அந்த காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. அப்போ உன்னோட வாழ்க்கையில எதெல்லாம் இருக்காது, கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி வசனம், உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன்னு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. விளக்குனாரா? வியாதியை உன்னிடத்துல இருந்து விளக்குனாரா? ஹல்லேலூயா. அப்ப எது வந்தாலும் சரி, நமக்கு பயப்படவே தேவையில்லை. அவர் எல்லாவற்றையும் விளக்குவார். ஹல்லேலூயா. அப்ப உன் எதிரி என்ன பண்ணுவாரு? குளவிகளை வச்சாது அவர் அதை துரத்திடுவார். ஹல்லேலூயா. ஓகே. இப்போ உபாகமம் 7 உபாகமம் 7 உபாகம்னா 4th புக், 5th புக். இருபத்தி 1 இருந்து படிக்கும்.
பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். பயங்கரமுமான தேவன். அதாவது நமக்கு இருக்கிற தேவன் வெறும் சாஃப்டான எல்லாம் பார்ப்போம்ல. இப்ப ஏசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி தெரியும்? ஒரு ஆட்டுக்குட்டியை அப்படியே வச்சுட்டு அப்படியே சாதுவா இருந்துட்டு இல்ல, அந்த கோழி சாதுவா தான் இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா அதோட குஞ்ச தொடும் பொழுது அது பருந்தை விட 10 மடங்கு அதிக பலத்தை அது வெளிக்கொண்டு வரும். அதே போல நம்முடைய தேவன் சாதுவா எல்லாம் காட்டிட்டாங்க. ஆனா அவர் எப்பேற்பட்ட தேவன்? பயங்கரமான தேவன். ஹல்லேலூயா. தொடர்ந்து படி. அந்த ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவார். பக்கத்துல பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாய். பக்கத்துல சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னிடத்திலிருந்து அந்த காரியங்கள் எல்லாம் வெளியே துரத்துவார். ஹல்லேலூயா. உடனே எல்லாம் வெளியே போயிடாது, உடனே வெளியே போகாது. கொஞ்சம் கொஞ்சமாய் நம்மளுடைய எதிரிகளையும் நம்மை பாழாக்குகிற காரியங்களையும் நமக்குள்ளாகவே இருக்கிற பாவங்களையும் கூட அவர் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே துரத்துவார். ஹல்லேலூயா. எல்லா நமக்கு எதிரான காரியங்களை நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவர் வெளியே துரத்துவார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம். நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம். ஏன்? ஒரே அடியா அவங்கள நீ போய் நின்று அவங்கள உடனே துரத்தி எல்லாம் அடிச்சிட வேண்டாம். ஏன் துரத்தி அடிக்க வேண்டாம்னு சொன்னா, அங்க அவங்கள துரத்திட்டா என்ன ஆகுமா? படி. நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி போகும். காட்டு மிருகங்கள் உன்னிடத்துல பெருகிருமா? அப்ப அத போய் அத கூட ஹேண்டில் பண்ண ஆண்டவர் உடல பாருங்க. ஹல்லேலூயா. நீ அந்த மனுஷங்களை துரத்திட்டேன்னா அந்த காட்டு விலங்குகள்லாம் உள்ள வந்துடும் அது கானான் தேசத்துக்குள்ள. அதனால நீ போகும்பொழுது மிருகங்கள் தான் அங்க இருக்கும், வீடெல்லாம் இருக்காது. அதனால அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே துரத்திடுறேங்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை விட்டு நமக்கு எதிரான காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவர் துரத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அது ஏன் இருக்கணும், இல்லாட்டி உள்ள வேற மிருகம் எல்லாம் பெருகிரும். ஹல்லேலூயா. அப்போ வேற மிருகம் எல்லாம் பெருகிற கூடாதுங்கிறதுக்காக அவர் அதை விட்டு வச்சிருக்காரு. ஆனால் அது நிரந்தரம் அல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக அதை வெளியே துரத்தி, அதை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே துரத்தி என்ன பண்ணுவார்? முழு தேசத்தையும் உனக்கு ஆசீர்வாதமாக கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா மிருகங்கள் பெருகாதபடிக்கு, நமக்குள்ளேயே சில மிருகங்கள் பெருகாதபடிக்கு அதை உள்ள சிலதெல்லாம் வச்சிருக்காரு. அது கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போகும். ஆனா அது நிரந்தரம் அல்ல, வெளியே போயிடும் கம்ப்ளீட்டா. அது போயிடுச்சுன்னா முழு ஆசீர்வாதமும் முழு காரியங்களும் உனக்கு தான் சொந்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் உனக்கு சொந்தமா கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னவரு ஒரு 10 சென்ட் நிலம் கொடுக்காம போயிருவாரா என்ன? ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலும் தேவன் ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. தைரியமா இருங்க. இயேசு கிறிஸ்து நமக்கென்று எல்லா காரியங்களையும் முடிச்சு வச்சிருக்காரு. அதை ஒவ்வொன்றாக சுதந்திரிப்பதுதான் நம்மளுடைய வேலையா இருக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா நான் கோழி தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்கிறது போல நான் உன்னை செட்டைகளின் கீழே வச்சு பாதுகாக்கிறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நீ எந்த காரியத்தை வைச்சாலும் அது வாய்க்கும்னு சொல்றாரு. எல்லாம் சொல்லுவாங்கல்ல, எது தொட்டாலும் தொடங்க மாட்டேங்குது. இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மளுடைய ஜனங்களுக்கு எதிரான வார்த்தைகள். நீ எது செய்தாலும் வாய்க்கும். ஆமென். நீ எது செய்தாலும் வாய்க்கும். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நமக்கென்று வச்சிருக்கிற காரியங்கள். இப்ப நான் சொல்ற இந்த சம்பவங்கள், வேத சம்பவங்கள் உங்களுக்கு கொஞ்சம் புரியாம கூட இருக்கலாம். நான் அந்த காரியங்கள் பின்னாட்கள்ல அது நல்லா புரிய வரும். ஏன்னா அது ஒரு சம்பவங்க. அதோட பின்னணியத்தை நான் இன்னும் சொல்லலை. அதோட கான்டெஸ்ட் என்னன்னு நான் சொல்லாதனால அது புரியல. நான் புரிய வச்சிருக்கேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் புரிய வைப்பாரு. ஹல்லேலூயா. தேவ ஆவியான எல்லா காரியங்களும் செய்ய வல்லவராக இருக்காரு. ஓகே, இப்போ இதுதான் காரியம். அப்போ அவர் என்ன பண்றாரு? எல்லாம் இவங்கெல்லாம் பெருகாதபடிக்கு, அங்க இருக்கிற காட்டு விலங்குகள்லாம் பெருகாதபடிக்கு நிர்மூலமாக்கிறார். காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி போகும். உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர்கள் அழியும் மட்டும் அவர்களை மிகவும் கலங்கடிப்பார். அப்படின்னா காட்டு மிருகங்கள் பெருகாதபடிக்கு தேவன் எல்லா காரியத்தையும் நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்காரு. அதை கொஞ்சம் கொஞ்சமா வெளியில தள்ளிடுவாரு. ஹல்லேலூயா. எத்தனை இக்கட்டு நமக்கு இருக்கு, நமக்கு தெரிஞ்சே எத்தனை இருக்குது. எத்தனை பேர் நம்மளை எதிர்த்து இருக்காங்க, நம்மளைய அதிகமா வெறுத்து பார்த்துருக்காங்க, நம்மவே வெறுத்து பார்த்துருக்காங்க. ஆனா நாம் அப்படி வெறுத்து பார்க்க தேவையில்லை. ஏன்னா அது நமக்கு தேவையில்லைன்னு தெரிஞ்சதுன்னா கர்த்தர் அதை தன்னை போல வெளியில எடுத்துருவாராம். ஹல்லேலூயா. தானா வெளியில எடுத்துருவார். ஒரு இடத்துல நீ எக்யூப் ஆகாம ஒரு இடத்துக்கு உன்னை கொண்டு போக மாட்டார். நீ தயாராகாம அந்த இடத்துக்கு உன்னை கொண்டு போக மாட்டார். மலையாளத்துல என்ன கரெக்டா சொல்லுங்க? அந்த
தயார் பண்ணாம, உன்னை ரெடி பண்ணாம அந்த இடத்துல வச்சிருக்க மாட்டாரு. அது தமிழுங்க, மலையாளத்துல கேட்டு റീസൺക്ക് കാരണം தான் அதுலயும் மலையாளத்திலயும் காரணம். சூப்பர். அப்ப எവിടെ நம்ம போனாலும் അവിടെ ஒரு காரணம் உண்டு. ஹல்லேலூயா. எங்க நம்ம வச்சிருந்தாலும் அங்க ஒரு காரணத்தோட தான் வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. இப்ப நீங்க இங்க வந்திருக்கிறதும், நீங்க லைவ்ல கேட்டுட்டு இருந்தாலும் சரி, நீ எப்ப ரெக்கார்டட கேட்டாலும் சரி, அங்க நீங்க கேட்டுட்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஹல்லேலூயா. என்ன காரணம்? தேவன் உங்களிடத்துல இருக்கிற காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சில காரியங்களை வெளியே எடுத்து, உள்ள மிருகங்கள் பெருகாதபடிக்கு காரியங்களை வெளியே எடுத்து உன்னை ஆசீர்வாதத்துக்குள் நடத்துவதுதான் அவருடைய ஒரே வேலை. ஹல்லேலூயா. உன்னை எக்யூப் பண்ணாம அந்த இடத்துல வைக்க மாட்டார். நீ இப்பொழுது சென்று கொண்டிருக்கிற அந்த எல்லா விதமான அந்த கிரைசஸ்லயும் தேவன் உன்னை எக்யூப் பண்ணி தான் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. விடுங்க, அவ்வளவுதான் இன்னைக்கு செய்தியை. உன்னை எக்யூப் பண்ணாம ஒரு இடத்துக்கு கொண்டு போக மாட்டாரு. ஹல்லேலூயா. அப்போ இதுக்கு பைபிள் யாத்திராகமம் 13வது அதிகாரம், புறப்பாடு 13வது அதிகாரம் 17 வாசிங்க. பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியை ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின்பு, இதோட கான்டெக்ஸ்ட் நான் சொல்லி தர பின்னாடி இப்ப சும்மா அப்படி கேட்டுட்டே வாங்க. இது ஒரு ஸ்டோரி மாதிரி கேளுங்க, உங்களுக்கு புரியும். அப்போ பார்வோன அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே விட்டுறான். மோசே அவங்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப அவ விட்ட பின்பு அவர் என்ன பண்றாரு? ஜனங்கள் வழியா, அதாவது பார்வோன் ஜனங்களை போக விட்டு ஜனங்களை யுத்தத்தை கண்டால் மனம் மடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் சொல்லி வெளியே வந்தோன்னு, அவன் ரொம்ப வருஷமா அடிமைத்தனத்துல இருக்கான். அடிமைத்தனம்னா தெரியுமில்ல, லேபரா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் செங்கல் செய்யறதுதான். செங்கல் செய்யறது, அதை சுடுறது, அதான் அவனுக்கு தெரியும். அப்ப அதவே அவன் வருஷ காலமா 400 வருஷத்துக்கு மேல அவன் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு வேற எந்த காரியங்களும் தெரியாது, சண்டை போடுறதுலாம் தெரியாது. அவனை இப்ப விடுதலை ஆக்கியாச்சு, ஃப்ரீ ஆக்கியாச்சு. ஃப்ரீ ஆக்கி அவன் வெளியில வரும் பொழுது திடீர்னு அப்படியே ஸ்பாட்டன் மாதிரி ஆள் அப்படின்னு போர் வீரர்களா நின்றுட்டு இருந்தா என்ன ஆகும்? அவன் பயந்துட்டு திரும்பி எகிப்துக்குள்ளேயே ஓடிடுவான். ஓகே, அப்ப எகிப்துக்குள்ளேயே ஓடி போய் நான் இப்ப செங்கலே செஞ்சுக்கிறப்பா, எனக்கு விடுதலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். அப்படி சொன்னா அவன் மனம் அடிஞ்சு அவன் திரும்பி ஓடிடுவான்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு? என்ன செய்யறாரு? மனம் அடிவார்கள் என்று சொல்லி அவர்களை பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும், பெலிஸ்தர்ங்கிறது ஒரு நாடு, அந்த மக்கள் அவங்கெல்லாம் சண்டை போடுற ஆட்கள், எப்பவுமே சண்டை. இந்த கோலியாத்தெல்லாம் அங்கிருந்து வந்தவன் தான், பெரிய ஆளெல்லாம். ஓகே, இப்போ அவன் அந்த வழியா போறது சமீபமா இருந்தாலும், அப்ப பக்கத்துல இருந்தாலும் சீக்கிரத்துல, அதாவது 4 டேஸ்ல அங்க போயிட முடியும், 3 டேஸ்ல அந்த இடத்துல போயிட முடியும். அப்ப 3 டேஸ்ல அங்க போக முடிஞ்சாலும் அந்த வழியா அவனை போக விடாம செங்கடல், சிவந்த சமுத்திரத்து வழியா அவனை நடத்துறாராம். அல்லேலூயா. சிவந்த மக்களை விட சமுத்திரம் பெருசு, பெரிய காரியம் இல்லையா? ஆனா அது வழியா நடத்திடலான்னு அவர் முடிவு பண்றாரு. ஏன் அப்படி நடத்துறேன்னு முடிவு பண்ணிட்டாரு? நீ ஜனங்க முன்னாடி போன திரும்பி எகிப்துக்குள்ளே ஓடி போயிருவேன்னு சொல்லி. அப்ப இதை அப்படியே ரிவர்ஸ்ல நான் சொல்றேன். இப்ப நீ ஜனங்கள் முன்னாடி போனேன்னா திரும்பி ஓடிடுவ பயந்துட்டு. ஆனா செங்கடல் பக்கத்துல போனா திரும்பி ஓட மாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? செங்கடலை விட அந்த மக்களை இவன் பயப்படுறான். அப்ப எது வழியா நீ போக முடியாதோ, அப்ப நீ எது வழியா போக முடியுமோ அந்த வழியில அவர் நடத்துறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அந்த வழி நமக்கு தெரியாது. செங்கடல் முன்னாடி நிக்குதுங்க, நமக்கு அது தெரியாது, எப்படின்னு தெரியாது. ஆனா மக்கள் வழியா போக முடியாது, செங்கடல் வழியா போயிடலாம். அப்படின்னா என்ன பிளான்? இவர்கிட்ட கப்பல் இருந்துச்சா? ஒண்ணும் இல்லை. ஆனா இது போறதுக்கு நீ எக்யூப்டு. ஹல்லேலூயா. நீ அதுக்கு தயாரா இருக்கிற, அதனால உன்னை அந்த வழியா நடத்துறாரு. ஹல்லேலூயா. இது பெரிய தெரியுமா உங்களுக்கு? அந்த செங்கடலை அவர் பிளந்தார். ஹல்லேலூயா. மோசே அந்த கோலை உயர்த்தி பிடிக்கும் பொழுது, நீ உயர்த்தி பிடின்னு தேவன் சொல்றாரு. மோசே கோலை உயர்த்தி பிடிக்கும்போது செங்கல் என்ன ஆகுது? அந்த சம்பவம்லாம் படிச்சிருக்கீங்களா? கொஞ்சமா தெரியுமா அது? ஓகே. அப்போ அது திறக்கும் பொழுது
அப்படியே செங்கல் ரெண்டா பிளக்குது. அந்த வழியா ஜனங்கள் எல்லாம் கடந்து போறாங்க. ஹல்லேலூயா. அப்ப நீ எதுக்கு எக்யூப் ஆகலையோ அந்த வழியா அவனை கொண்டு போக மாட்டாரு. நீ எதுக்கு எக்யூப் ஆயிருக்கையோ அது வழியா அவர் கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ செங்கல் இதுக்குன்னா ஜனங்க முன்னாடி என்னால போக முடியல, ஆனா கடல் வழியா போறதுக்கு ஏன் எக்யூப் ஆகணும் நானு? அதான் வழி இருக்குது, போக வேண்டியதானே. நான் சொல்றேன், 2 பக்கம் கிலோமீட்டர் கணக்கா தண்ணி உயரமா நிக்குது, நடுவுல கண்ணாடியும் இல்லை. நம்ம இப்ப அண்டர் வாட்டர் அக்வேரியம்லாம் போய் பாக்குறோம்ல, போகும்போது நமக்கு அந்த கண்ணாடி இல்லைன்னா நினைச்சு பாருங்க. அந்த கண்ணாடி இல்லைன்னா அங்க அப்படியே ஷார்க் போகுது, அங்க இது போகுது, அப்படி பல்லெல்லாம் காமிச்சிட்டு ஒரு மீன் போகுது, இத்தனை காரியங்கள் போகுது. ஆனா ஒரு நடுவுல என்ன இருக்குது? ஒரு கண்ணாடி இருக்குது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியே நினைச்சு பாருங்க. அந்த செங்கடல் வழியா அவங்க போறாங்க. போகும் பொழுது 2 பக்கமும் கண்ணாடியே இல்லை, ஆனா பக்கத்துல ஷார்க் வந்துட்டு போயிருக்கோம், பக்கத்துல பெரிய பல்ல காமிச்சிட்டு ஒரு மீன் வந்திருக்கும், ஏஞ்சல் ஃபிஷ் வந்திருக்கும், அதெல்லாம் வந்திருக்கும். ஆனா அவன் தைரியமா அதுக்குள்ள நடந்து போறான். அல்லேலூயா. ஏன் தைரியமா நடந்து போறாங்கிறத அடுத்த வார்த்தை நான் சொல்றேன். அப்போ இந்த வழியா அவன் நடந்து போயிட்டு இருக்கிறான். இப்போ ஜனங்கள் வழியா போறதுக்கு அவன் ரெடி ஆகல, ஆனா கடல் வழியா போறதுக்கு அவன் ரெடியா இருக்கான். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்? தேவன் உன்னை எது வழியா போறதுக்கு நீ எக்யூப் ஆகலையோ அந்த வழியாக அவர் அனுப்ப மாட்டார். நீ எந்த வழியா போறதுக்கு நீ எக்யூப் ஆயிருக்கிறியோ அந்த வழியாய் அவர் உன்னை நடத்த போகிறார். அல்லேலூயா. ஆமென். இது ஆவியில உள்ள எடுத்தவர்கள் பாக்கியவான்கள். நீங்க இப்ப இருக்கிற இடம் எக்ஸாக்டா நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடம் தேவன் உங்களுக்கு என்று தயார் செய்திருக்கிற இடம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Thank you Holy Spirit. அப்போ தேவன் உங்களை வைத்திருக்கிற பகுதி சரியான பகுதி, எந்த விதத்திலையுமே கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா தேவன் உங்களை சரியான பாதையில வச்சு சூப்பரா கொண்டு போறாரு. ரோல்ஸ் ராய்ஸ் உங்களுக்கு வரப்போகிறது அப்படின்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம். ரோல்ஸ் ராய்ஸே நான் சொல்றேன், ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு தேவன் நம்மை வழி நடத்திட்டு இருக்காரு. இப்ப அந்த பாதையில நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நீ அந்த பாதையில இருக்கும் பொழுது எந்த கொஞ்சம் கஷ்டம், இப்போ திடீர்னு கடல் பிளந்து நிக்குதுங்க, அவங்க அந்த பாதை வெட்டாந்தரை வழியா போனாங்கன்னு இருக்கு, அந்த வழியா அவங்க நடந்து போகும்பொழுது அவங்களுக்கு கடலுக்குள்ள இருந்த சில காரியங்கள்லாம் இருந்திருக்கும் இல்ல. அப்ப அவங்க அது வழியா போக கொஞ்சம் கஷ்டப்பட்டனாலும் போயிருவாங்க. ஏன்னா அவன் அங்க பிரச்சனை, இங்க வந்து ஈஸியா இருக்குது இவனுக்கு. ஓகே, இப்ப இவன் ஈஸியா அந்த வழியா கடல் வழியா நடந்து போயிருக்கான், நடு வழியா நடந்து போயிட்டு இருக்கிறான். இப்போ வந்து பின்னாடியே என்ன பண்ணிட்டான், அந்த பார்வோன் விட்டான்ல, அந்த பார்வோன் அவன் பின்னாடி ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கான், நம்ம மேல திரும்பி அவன் வந்துகிட்டு இருக்கிறான். நம்ம ஒரு வழியா போயிட்டு இருக்கும் பொழுது பின்னாடி பார்வோடு அவன் ரதத்தையும் குதிரையும் பூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கிறான். இந்த ஜனங்களை திரும்பி புடிச்சிட்டு போயிடலான்ட்டு நமக்கு திடீர்னு ஐயோ நம்ம தான் நல்ல வழியில இப்ப போயிட்டு இருக்கிறோம், நம்ம தப்பிச்சு போறோம்னு நினைச்சா பின்னாடியே ஆண்டவர் பார்வோன் வேற அனுப்பிச்சிட்டாரு. ஐயோ இப்ப நம்ம நல்ல சந்தோஷமா போயிட்டு இருக்கோம், குழந்தை குட்டிகளோட போயிட்டு இருக்கிறாங்க. 30 லட்சம் ஜனங்க மாதிரி கிட்டத்தட்ட அத்தனை பேர் அந்த வழியை போயிட்டு இருக்க. பின்னாடி பார்வோன் அப்படியே குதிரையில வந்துட்டு இருக்கிறான், ரதத்தை பூட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கோ. இவங்களுக்கு பக்குன்னு குழந்தைகள கூட்டிட்டு அவங்க அந்த பக்கம் போறாங்க. ஒரே குழப்பம் இவங்களுக்கு. ஐயோ இந்த பார்வோனை வேற ஆண்டவர் அனுப்பிச்சிட்டாரு, இப்ப என்ன பண்றது, ஒண்ணும் முடியலையே, நான் வேற ஆண்டவரை நம்பி வந்துட்டேனே. பாருங்க என்ன நடந்ததுன்னு. அவங்க போய் ஜனங்கள் எல்லாம் அந்த பக்கம் போய் அக்கறையில சேர்ந்து அந்த பக்கம் போய் இறங்கினதுக்கு அப்புறம் பார்வோன்ல வந்துட்டு இருக்கா நடுக்கடல்ல. அப்படி வந்துட்டு இருக்கும் பொழுது வேதம் சொல்லுது, அவர்கள் கண்களுக்கு முன்பாக அந்த பார்வோனையும் அவனுடைய சேனையும் அந்த கடல் மூடி போட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் கண்களுக்கு முன்பாக உன்னை தொடர்ந்து வருகிற காரியங்களை தேவன் மூடி போடுவான். ஹல்லேலூயா. உன்னை எதிர்த்து வருகிற எல்லா காரியங்களும், நீ பயப்படுகிற காரியங்கள், இதுக்கு முன்பாக சொன்ன அந்த செர்மன்ல நீ பயப்படுகிற காரியங்கள், எந்த காரியத்துக்கு நீ ரொம்ப பயந்துட்டு இருந்த, கடன்னா, வியாதியா, வறுமையா, ரோகமா, எந்த காரியம் உன்னை பயப்படுத்திட்டு இருந்ததோ அந்த காரியம் உன் கண்களுக்கு முன்பாக மூடி போடப்படுகிறது நீ பார்க்க போகிறாய். ஹல்லேலூயா. நீ பார்க்க போறத ஹல்லேலூயா விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீ எதை கண்டு பயந்துகிட்டு இருக்கிறியோ இந்த லாக்டவுன் டைம்ல, இந்த கொரோனா டைம்ல, நீ ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சு என்ன எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, ஆன்சைட்டி என்னெல்லாம் இருக்க போகுது, என் வாழ்க்கை, என் பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, எழுதி இருக்க போகுது, அவங்களுக்கு படிப்பில்லையே, அவங்க ஆன்லைன்ல தான் கிளாஸ் அட்டென்ட் பண்றாங்க, இதெல்லாம் என்ன பண்றது? நோ நோ நோ. தேவன் சரியானபடி காரியங்களை வாய்க்க செய்வார்.
அல்லேலூயா. உன் எதிரிகளை உன் கண்களுக்கு முன்பாக அப்படியே மூடி போடுவார். அவர் வேதம் சொல்றது, இன்று கண்ட எகிப்தியரை இனி என்றும் காண்பதில்லை. அல்லேலூயா. நீ இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஸ்ட்ரகிள இனி நீ என்னைக்கும் பார்க்க மாட்ட. உன் கண்களுக்கு முன்பாக அதை தேவன் மூடி போட்டார். அல்லேலூயா. இதை தீர்க்கதரிசன வார்த்தையை எடுங்க பார்க்கலாம். எல்லா காரியத்தையும் தேவன் மூடி போட்டார். உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் மூடி போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு எதிராக வருகிற எல்லா காரியங்களையும் தேவன் மூடி போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கே தெரியாது, ஆனா உனக்கு எதிராக வந்த காரியங்களை தேவன் மூடிட்டார், க்ளோஸ் பண்ணிட்டார் அப்படியே. ஹல்லேலூயா. இனி அது ஒருபோதும் உன்னை அதை இது பண்ணாது, அது உன்னை டிஸ்டர்ப் பண்ணாது. பாருங்க, ஆவியில் அதை நினைச்சு அதை பாருங்க. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு எதிராக வந்த எல்லா காரியங்களையும் அவர் மூடி போட்டார். அது அப்படியே இமேஜினேஷன்ல பாருங்க பார்க்கலாம். எல்லாம் கண்களை மூடுங்க ஒரு நிமிஷம், எல்லாம் ஒரு நிமிஷம் கண்கள் அடைச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு எதிராக வந்த காரியங்களை, ஹல்லேலூயா, நான் பயப்பட்ட காரியங்களை, நான் எந்த காரியங்களுக்கெல்லாம் பயந்து, அப்பா இது எப்படி நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். சிலர் லாக்டவுன்ல, சிலர் குவாரண்டைன்ல பயந்துகிட்டு இருக்காங்க, எனக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ. தேவன் சொல்றாரு, உன் கண்களுக்கு முன்பாக நீ பயந்த காரியங்களை நான் மூடி போட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பயப்பட தேவையில்லை. உன் பிள்ளைகளை குறித்து பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகுமோ நினைச்சு பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. Thank you Jesus. என் வருங்காலம் எப்படி இருக்குமோ, என் குடும்பத்தினுடைய வருங்காலம் எப்படி இருக்குமோ நினைச்சு நீ பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் அவைகளை, உன்னுடைய பயத்தையும் உன்னை எதிரான காரியங்களையும் தேவன் உன் கண்களுக்கு முன்பாக மூடி போட்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Thank you Holy Spirit of Lord. Thank you Father. Thank you Jesus. Hallelujah. உன் வாழ்க்கையில இனிமேல நீ பார்க்க போற ஆசீர்வாதங்கள், அந்த சபைகளுக்கு சொல்லுகிற, சபைகள் இனி பெருக போகிறது. Hallelujah. சபையில ஜனங்கள் அணி அணியாக திரள போகிறார்கள். விசுவாச வார்த்தைகளை பேசுகிற எல்லா சபைகளிலும், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, சபைகள் பெருக போகிறது, தேசங்கள் மறுரூபமாக போகிறது. ஹல்லேலூயா. பிசாசு நினைச்சுக்கிட்டு இருந்தான், எல்லாத்தையும் நான் அணைச்சு வச்சுட்டேன், எல்லாத்தையும் மூடி வச்சுட்டேன்னு. ஹல்லேலூயா. இல்ல, பிசாசு ஏமாந்து போனவன், அவன் தோற்று போனவன். இனி சபைகள் பெருக போகிறது. சபைகளை நம்பி விசுவாசித்து வர பிள்ளைகள், குடும்பங்கள் ஆசீர்வாதத்தின் உச்சத்தை அடைய போகிறது. ஹல்லேலூயா. இனி பிசாசு தோத்துதான் போவான், அவன் பாதாளத்துக்கு சொந்தக்காரன். ஹல்லேலூயா. எல்லா விதமான அவனுடைய தந்திரங்களை இப்போ நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும், இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவை இப்ப நான் சொல்றேன். எல்லா ஆத்மாவை சொல்லுங்க, வாயை விட்டு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா சபைகள் பெருகுவதாக, ஜனங்கள் பெருகுவார்களாக, அணியாக வெளிச்சத்தை நோக்கி வருவார்களாக. ஹல்லேலூயா. தேசத்தில் இருக்கிற எல்லா இருளும் மாறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் அப்ப எந்தெந்த ஆசீர்வாதங்களுக்காக எதிர்நோக்கி காத்திருக்கிறார்களோ அந்த ஆசீர்வாதங்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்வார்களாக. அதனுடைய சாவி இப்பொழுது ஒவ்வொரு கரங்களிலும் கிடைக்கட்டும், அதை திறந்து கொள்வார்களாக. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகள் இப்பொழுது அவங்களை கரங்களுக்காக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆன்லைன்ல ஒவ்வொருவரும் எந்தெந்த விதமான அப்பா காரியத்துல மாட்டி இருக்கிறாங்களோ எல்லாரும் இப்பொழுது விடுவிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. விடுவிக்கப்படுவார்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு காரியத்தையும், அந்த மைண்டை பிடிச்சு வச்சிருக்கிற எல்லா காரியங்கள், மைண்டை பிடிச்சு அப்படியே இந்த லாக்டவுன்ல இருக்கும் பொழுது மைண்டை பிடிச்சிட்டு இது என்ன செய்யறது, எப்படி விடுறது, எப்படி இதுவும் நம்மளை விட மாட்டேங்குது, நம்மளும் இதை விட முடியலையேன்னு சொல்லுகிற எல்லா கட்டுகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் முறித்தறிகிறோம். ஹல்லேலூயா. Thank you. Thank you Holy Spirit. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. அப்படியே சேப்பதற்காக நன்றி தகப்பனே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் சொல்லியிருக்கிறார், கொஞ்சம் கொஞ்சமாக அவைகள் எல்லாம் உன்னை விட்டு எடுத்து போடுவேன். ஏன்னா ஹல்லேலூயா, கொஞ்சம் கொஞ்சமா அதை எடுத்து போடுவேன். ஹல்லேலூயா. உன்னை பக்குவப்படுத்தும்படியாக, நீ அந்த இடத்துக்கு எக்யூப் ஆகும்படியாக இப்பொழுது நீர் எங்கே இருந்துட்டு இருக்கையோ அது தேவன் உன்னை அனுமதிச்சிருக்கிற
இருக்கிற இடம், அந்த இடத்துல தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லா காரியத்திலும் நீ மகிமையை பார்க்க போகிறாய். எல்லா காரியத்திலும் நீ செழிப்பை பார்க்க போகிறாய், சுகத்தை பார்க்க போகிறாய். ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே நடக்கட்டும். இப்ப ஆமென் சொன்ன ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் அது அப்படியே பழிப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நமக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் கொஞ்சமாக எங்க வாழ்க்கை மறுரூபமாகிறத நாங்கள் பார்க்கட்டும், எங்களுடைய சந்ததிகள் பார்க்கட்டும். அப்பா, எங்களுடைய எல்லா சொந்த பந்தங்கள், எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை பார்க்கட்டும் ஆண்டவரே. எல்லா ஆசீர்வாதமான காரியங்களும் பிள்ளைகள் பெற்று ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். மீதியான எல்லா வேலைகளும் தேவனுடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வாதி பலப்படுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென். ஆமென். God bless you all. God bless you. God bless you all.